சிம்பிள் சிக்கன் சுக்கா என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கலாம். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய சிம்பிளான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.